Hi students, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? So இன்னைக்கு நம்ம வந்து 13th டேக்கான ஷெட்யூல் இல்லையா, டெய்லி ஷெட்யூல், ஸ்டடி பிளான், ஸ்டடி போர்ஷன் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி முடிஞ்ச அந்த 12 டேஸ்க்கான ஷெட்யூலை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க, டெஸ்ட் எழுதிருக்கீங்க, பரவாயில்ல. உங்களுடைய கோஆபரேஷனுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஓகே குட். ஸோ இதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சிட்டோம், 12th பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிட்டோம். ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் அஸ் வெல் அஸ் மெட்ரிக் ஸ்கூல் இல்லையா, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே ஒண்ணுதான், சரி, ஒரே சிலபஸ். ஓகே, செகண்ட் லெசன்ல வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் போயிட்டோம் இல்லையா. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம டே 13ல அதே யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தமிழ்ல மின்னோட்டவியல், அதுல பேஜ் நம்பர் 102ல இருந்து 111, ஐ மீன் 102ல இருந்து 111 வரைக்கும். சோ டாபிக் நம்பர் 2.4 to 2.5.4, சரியா? சோ ஓகே குட். சோ நம்ம ஃபர்ஸ்ட் இவாலுவேஷன் அப்படின அந்த புக் பேக்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस. நம்ம ரிவிஷன் டைம் எப்பவுமே as usual இருக்கிற மாதிரி ஈவினிங் 5 pm to 8 pm 3 hours. ஏன்னா 3 ஹவர்ஸ்க்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு சப்ஜெக்ட்டையும் ப்ராப்பரா உட்கார்ந்து ஒரே இடத்துல அதே ஃபுல் மைண்டோட கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அதனால நம்ம எப்பவுமே நம்ம பிசிக்ஸ் அப்படின்னு வரும்போது 3 ஹவர்ஸ் தான் கொடுத்திருப்போம். அதுவும் வீக்லி ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இப்ப சண்டே கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா சாட்டர்டே வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், மோஸ்ட்லி வந்து 4 ஹவர்ஸ் கொடுப்போம். ஏன்னா அதை ரிவைஸ் பண்றதுக்காக, ஃபுல்லா ரிவைஸ் பண்ணணும். ஓகே, பெரிய லெசன்னா ரெண்டா கட் பண்ணி, ஐ மீன் ரெண்டு ஹாஃபா என்ன பண்ணுவோம், ஸ்பிளிட் பண்ணி ரிவைஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. சோ இப்ப நம்ம டைமிங் வருவோம். 5 to 6 pm ஈவினிங் ரோமன் லெட்டர் 2 புக் பேக்ல क्वेश्चन நம்பர் 39 40. சோ இது வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ். இது ரெண்டுமே 2 மார்க் கேட்டகரியில வரக்கூடியது. இந்த ரெண்டுமே 2 மார்க் கேட்டகரியில வரக்கூடிய முக்கியமான क्वेश्चंस. ரெண்டு क्वेश्चन தான் இந்த பார்ட்லயே வருது. திருப்பி இன்சைட் क्वेश्चन, அந்த புக் பேக்ல இல்லாம உள்ள இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய क्वेश्चन, cells are connected in series and parallel இல்லையா. தமிழ்ல வந்து மின்கலங்கள் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு. ஏற்கனவே ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் parallel படிச்சோம், மின்தடைகள் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு. சோ the same model here. சோ உங்களுக்கு வீடியோல போட்டுருப்பேன், எல்லா டாபிக்ஸ்மே வீடியோ இருக்கும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். சோ அத வந்து நல்லா தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க. தென் புக் பேக்ல ரோமன் லெட்டர் 3ல क्वेश्चन நம்பர் 4 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஸ்மால் r என்ன, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a cell using வோல்ட்மீட்டர். தமிழ்ல வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலனின் அகமின்தடையை கணக்கிடுதல். Then question number 5 explain Kirchhoff's rules. ரெண்டு ரூல் இருக்கு, கரண்ட் ரூல், வோல்டேஜ் ரூல். தமிழ்ல கிர்ச்சாஃபின் விதிகளை விளக்குக. Then question number 6 Wheatstone's bridge இல்லையா, தமிழ்ல Wheatstone சமணச்சுற்று. சோ இதுல இந்த Wheatstone சமணச்சுற்று, ஐ மீன் Wheatstone's bridge ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. சோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. சோ இதுல சீரிஸ் அதிகமா எதிர்பார்க்கலாம், சரியா? ஓகே, சோ இது 1 ஹவர்ல நீங்க ரிவைஸ் பண்ண வேண்டிய போர்ஷன், சிம்பிளா முடிச்சிடலாம், சரியா? the next 6 to 6:15 pm நமக்கு பிரேக் டைம். திருப்பி 6:15 to 7 pm இந்த 45 மினிட்ஸ்ல ரோமன் லெட்டர் 3ல क्वेश्चन நம்பர் 7 மீட்டர் பிரிட்ஜ், தமிழ்ல மீட்டர் சமணச்சுற்று. இது நமக்கு 12th பிராக்டிகல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இந்த क्वेश्चन டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சோ அதை பார்த்துக்கோங்க ரெண்டு வீடியோவையும். தென் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். எக்ஸாம்பிள்னா தெரியலையே, புக்குக்குள்ள இருக்கிறது, புக் பேக் கிடையாது, புக்குக்குள்ள. தமிழ்ல எடுத்துக்காட்டு கணக்குகள் இருக்கும், in English எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். 2.17, 2.18, 2.19, 2.20, 2.22. அப்ப 6:15 to 7 pm ல ஒரே ஒரு டீடைல் क्वेश्चन படிக்கிறீங்க, அப்புறம் மீதி ப்ராப்ளம்ஸ். இதுல இந்த 2.19ங்கிறது 3 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், இம்பார்ட்டன்ட் ஒன், சரியா? சோ ஏன்னா வந்து ஒரு ஆவரேஜ் கேட்டகரியில இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதிகமா ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க. சோ அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் நான் இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ண क्वेश्चंस, ஐ மீன் அந்த ப்ராப்ளம்ஸையாவது கண்டிப்பா பாருங்க, சரியா? குட். திருப்பி 7 to 7:30 pm இந்த half an hourல அதே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், எடுத்துக்காட்டு கணக்குகள் தான். நம்ம இந்த டைம் இந்த இதுக்கு வந்து எக்ஸசைஸ் போகல, ஏன்னா क्वेश्चंस அதிகமா இருக்கிறதுனால எக்ஸசைஸ் போகல, அதாவது புக் பேக் ப்ராப்ளம்ஸ்க்கு போகல. அப்ப எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இன் தமிழ் எடுத்துக்காட்டு கணக்குகள் 2.23, 2.24, 2.25, 2.26. இது எல்லாமே சிம்பிள் ஃபார்முலாஸ், சிம்பிள் கிர்ச்சாஃப் ஃபார்முலாஸையும் ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி கேட்கக்கூடிய 2 மார்க் கேட்டகரியில வரக்கூடியது. அப்ப இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், ஃபுல்லி. ஓகே,
சோ இது எல்லாமே 2 மார்க் கேட்டகரியில வரக்கூடியது ரைட் சோ அப்ப இந்த half an hourல பாருங்க இந்த 4 ப்ராப்ளம் தான் கொடுத்திருக்கேன் சோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் போதும் இன்னொரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கையில இருக்கும் இருந்துச்சு அப்படினா இங்க ஏதாவது இன்கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுனா அதை ரிவைஸ் பண்ணுங்க குட் திருப்பி 7:30 to 8 pm எப்பவுமே இந்த ரிவிஷன் எண்ட்ல half an hour ஒரு ஸ்லிப் டெஸ்ட் எழுதுவோம் இந்த டைமும் அதை ஃபாலோ பண்ண போறோம் ஸ்லிப் டெஸ்ட் ரோமன் லெட்டர் 3ல क्वेश्चन நம்பர் 4 என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a cell using voltmeter தமிழ்ல வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின்தடையை கணக்கிடல் then question number 6 Wheatstone's bridge தமிழ்ல Wheatstone சமணச்சுற்று ரொம்ப முக்கியமான क्वेश्चन இது ரெண்டுமே then example problems இல்லையா I mean எடுத்துக்காட்டு கணக்கு புக்குக்குள்ள இருக்குது 2.23 2.24 2.26 எல்லாமே சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்கேன் அப்பதான் இந்த half an hourல நீங்க ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ண முடியும் கரெக்ட்டா வந்து பென்சில் ஸ்கேல் எல்லாமே யூஸ் பண்ணி ப்ராப்பரா டெஸ்ட் எழுதுங்க எழுதி முடிச்ச உடனே என்ன பண்ணுங்க அப்படினா என்ன பண்ணுவீங்க எப்பவும் பண்ற மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல என்ன பண்றீங்க நம்ம குரூப்புக்கு வந்து நீங்க சென்ட் பண்றீங்க அதுல இருக்கிற மிஸ்டேக்ஸ வந்து நான் நோட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவேன் திருப்பி அந்த நீங்க அனுப்புனதை வந்து ரீசெண்ட் பண்ணுவேன் ஓகே அதுக்கான சஜஷனையும் சொல்லுவேன் சோ இத நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ மேற்கொண்டு இதையும் நீங்க நல்லா பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸையும் நல்லா படிக்க சொல்லுங்க நீங்க மார்க்ஸ் வாங்குற மாதிரி அவங்களும் நல்ல மார்க்ஸ் வாங்கட்டும் சோ அவங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணட்டும் ஓகேவா ஆல் தி பெஸ்ட்